அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். உளுந்தூர்பேட்டையில் 126 அடி உயரம் கொண்ட அதிமுக கொடி கம்பம் முறிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அதிமுக கொடி கம்பம் அடிப்பாகத்தில் முறிந்து மின்சார கம்பிகள் மீது விழுந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். உளுந்தூர்பேட்டையில் 126 அடி உயரம் கொண்ட அதிமுக கொடி கம்பம் விழுந்ததால் அங்கு ஒரு பரபரப்பான நிலை ஏற்பட்டிருக்கிறது. மழை காரணமாக முன் எச்சரிக்கை நடவடிக்கையாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டு அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. 126 அடி உயர அதிமுக கொடி கம்பம் முறிந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கொடி கம்பம் முறிந்து விழுந்த நேரத்தில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் அசம்பாவிதமும் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை எம்முடைய செய்தியாளர் சகாதேவன் வழங்கிட நாம் கேட்கலாம். சகாதேவன், வணக்கம். விரிவான விவரங்கள். வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நள்ளிரவில் 1 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை இடி மின்னல் காற்றுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. உளுந்தூர்பேட்டை மற்றும் அருகே உள்ள செங்குறிச்சி, பாதூர், கெடிலம், அஜிஸ் நகர், ஆர்ஆர் குப்பம், குளத்தூர், களமருதூர், கிளியூர், ரகுநாதபுரம் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட கிராமங்களில் பலத்த இடி மின்னலுடன் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்த நிலையில் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. பகல் முழுவதும் வெயில் பொதுமக்கள் வாட்டி வதைத்த நிலையில் நள்ளிரவில் தொடர்ந்து மழையின் காரணமாக நகரம் முழுவதும் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. திடீர் மழையின் காரணமாக உளுந்தூர்பேட்டை துணை மின் நிலையத்தில் செல்லக்கூடிய 100க்கும் மேற்பட்ட கிராமங்களில் முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கையாக மின்சாரம் நிறுத்தப்பட்டது. இதற்கிடையே இடி மின்னலுடன் பலத்த காற்றுடன் பெய்த கனமழையின் காரணமாக உளுந்தூர்பேட்டை, சேலம் புறவழிச்சாலை பகுதிகளில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அதிமுக சார்பில் கொடி கம்பம் அடியோடு முறிந்து விழுந்தது. நல்வாய்ப்பாக அருகில் உள்ள மைதானம் பகுதியில் கொடி கம்பம் முறிந்து மின்னழுத்த கம்பின் மீது விழுந்ததால் கொடி கம்பம் சாய்ந்து போது மின்சாரம் நிறுத்தப்பட்டு இருந்ததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது.